ஹே காய்ஸ், இது பார்ட் 1 வீடியோ. எதுக்காக தெரியுமா? இந்த ட்ராயிங்கை முழுசாக வரைய. ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்த வீடியோ பார்க்க ஒரு ஃபாலோவும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் மறக்காமல் பண்ணிட்டு போயிருங்க. இன்றைக்கி நான் வரைய A3 ஷீட் எடுத்திருக்கேன். பேப்பர் வரைய நல்லா ஸ்டிஃபாக இருக்க மாஸ்கிங் டேப்பை 2 சைடும் ஒட்டிக்கிட்டேன். கிரிட் மெத்தட் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த கிரிட்டு போடும்போது ரொம்பவே சலிப்பாக இருக்கும். ஆனால் இது பண்ணிட்டு வரையும்போது நம்மளுக்கு கிடைக்கிற அவுட்புட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எப்பயுமே ஹார்ட் ஒர்க் பண்ணால் தானே ரிசல்ட் நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய சைஸ் பேப்பர்லலாம் வரையும்போது கிரிட் மெத்தட் ரொம்பவே அவசியமாக தேவை. ஏன்னா நம்மளுக்கு அந்த கரெக்டாக அந்த ப்ரொபோர்ஷனில் அந்த ட்ராயிங் இருக்கணும்ல, அதுக்காக. இன்றைக்கி நான் இந்த கிரிட்டில் எனக்கு 15 காலமும் 20 ரோவும் தான் மெஷர்மெண்ட்டாக எடுத்திருக்கேன். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது இது முடிச்சதுக்கப்புறம். ஆனால் இன்னும் முடியல. அடுத்த வேலையை பார்க்கலாமா? அடுத்து இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி எந்தெந்த பாக்ஸில் என்னென்ன இருக்கோ அதே மாதிரி வரைஞ்சால் மட்டும் போதும். சொல்கிறதுக்கு நல்லா சிம்பிளாக இருந்தாலும் வரைகிறது கஷ்டம்தான். ஏன்னா எந்தெந்த டப்பாவில் என்னென்ன இருக்குன்னு ஒன்றுத்தையும் பார்த்து வரையணும். வரையறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடும். சரி, ஒரு சின்னதாக ஒரு பிரேக். கண்டினியூ பண்ணலாமா? சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் ரொம்பவே முக்கியம். ஸோ மறக்காமல் கான்சன்ட்ரேஷனோடு வரைங்க. இந்த வீடியோவில் வேறு அவுட்லைன் மட்டும் தான் நான் வரைஞ்சிருக்கேன். அடுத்த ஃபர்தர் ஸ்டெப்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் ஒரு ஃபாலோவும், யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருந்தா பார்ட் 2க்கு.